யாரிடத்துலையும் உங்களுடைய வாயை திறந்து நீங்க இருக்கிற சூழ்நிலைய, நீங்க இருக்கிற காரியத்தை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இனி உங்களுடைய பலவீனத்தை குறித்து நீங்க யாரிடத்துலையும் என்ன பண்ண மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. கடன் இருக்கு அப்படின்றத 10 பேருக்கு ஃபோன் பண்ணி கடன் இருக்கு பிரதர், கடன் இருக்கு பிரதர், கடன் இருக்கு பிரதர், போற பக்கமெல்லாம் ஜபக்குறிப்பு எழுதுனா முதல்ல கடன் இருக்கு பிரதர் அப்படின்னு இல்ல. உங்களுடைய ஜபக்குறிப்பை நீங்க எழுதுகிறது தவறல்ல, உங்க ஜெபிக்க சொல்லுகிறது தவறல்ல. முதல்ல உங்களுடைய மனசிலிருந்து எதை எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க குறைவா இருக்கிற அந்த காரியத்தை எடுத்து போடுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் தான் சொல்றாரு, மனுஷனுக்கு வாயை உண்டு பண்ணினவர் யார்? நான் தானப்பா, நான் தானப்பா, எனக்கு தெரியாதா? நீ எதுக்கு அதை குறிச்சு உன்னுடைய பலவீனத்தையே நீ எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற? பலவீனத்துல பலன் கொடுக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார், உன்னை நடத்துகிற கர்த்தர் இருக்கிறார். உங்களை அழைக்கிற தேவனுக்கு எப்படி நடத்தணும்னு தெரியும், அவருக்கு எப்படி உங்க மூலமா பேசணும்னு தெரியும். அதனாலே அவர் இல்லாதவை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஆமேன். என்னுடைய பலவீனத்தை குறித்து இனி நான் என்ன பண்றது இல்லைன்னா அறிக்கை செய்யறதே இல்லை. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிஸ்டர்ஸுக்கு, நிறைய அம்மாங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவா என்ன வரும்னா அந்த முட்டி வலி வரும். யார்கிட்ட கேட்டாலுமே எப்பா பாருங்க கேட்டா எப்படிங்கம்மா இருப்பீங்கன்னு கேட்டா ஒரே முட்டி வலிங்க, ஒரே முட்டி வலிங்க, ஒரே இது உங்களுடைய பலவீனத்துல நீங்க இருக்கிறதுனால அது வாயை திறந்தா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பலவீனத்தையே திரும்ப 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 என்ன சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அதற்கு மாறாக ஆண்டவர் இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தந்தார்ல, அந்த மனசுக்குள்ள அதை நிறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பலனாய் வைக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இனி என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் அறிக்கை செய்து கொண்டு இருக்கவே மாட்டேன். என்னுடைய வாயிலிருந்து இனி பலவீனத்தை குறித்து பேசுகிறது அல்ல, பலத்தை குறித்து சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென்.